வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டெக் தமிழன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Dell Inspiron 5000 சீரிஸ் லேப்டாப்போட அன்பாக்சிங். ஸோ அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அன்பாக்சிங் பண்ணதுக்கு அப்புறம் ஃபஸ்ட் இருக்கிறது நமக்கு லேப்டாப் தான். ஸோ லேப்டாப் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்ல ப்ரீமியம் லுக் கொடுக்குது. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த Dell லோகோ கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்பிரானுக்கு அப்புறம் அப்படின்னு டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து Dell Inspiron 5570 சீரிஸ் இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஏன்னா வந்து புது ஸ்பெக்ஸ், இப்போ இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற புது லேட்டஸ்டான ப்ராசஸர், ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல ஸ்பெக்ஸ். ஸோ ஸ்பெக்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ ரொம்ப நல்ல டிசைன் தான், எந்த விதமான புதுசு எதுவுமே கிடையாது. டாப்பில் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் அலுமினியம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டும் கூட. ஸோ நெக்ஸ்ட் இதோட போர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு USB Type-C போர்ட், HDMI போர்ட், அப்புறம் எத்தர்நெட் கேபிள் போர்ட், அப்புறம் 2 USB 3.1 போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் USB Type-C போர்ட் வந்து நமக்கு தண்டர்போல்ட் போர்ட் கிடையாது, ஒன்லி USB Type-C போர்ட் மட்டும்தான். ஸோ தண்டர்போல்ட் கேபிள் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அதாவது எக்ஸ்டர்னல் ஜிபி வந்து நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் தண்டர்போல்ட் கேபிளாக இருந்தால். பட் ஆனால் இதில் வந்து நமக்கு தண்டர்போல்ட் கேபிள் இல்லை, ஒன்லி Type-C கேபிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டில் பார்த்தீங்கன்னா USB 2.0 போர்ட், அப்புறம் SD கார்டு ஸ்லாட், அப்புறம் ஒரு ஆப்டிக்கல் டிரைவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு டிஸ்பிளே. ஸோ 15.6 இன்ச் ஸ்க்ரீன், ஃபுல் HD டிஸ்பிளே, ஆன்டி கிளேர். ஸோ எல்லா லேப்டாப்லையும் கொடுக்குறது தான். ஸோ அடுத்தோட கீபோர்டு. ஸோ கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் லைட் கீபோர்ட். ஸோ நைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஹார்டாக தான் நல்லாயிருக்கும் டைப் பண்ணுறதுக்கு. ஸோ மற்றபடி எல்லாமே ஓகே. ட்ராக் பேடு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதோட ஸ்பெக்ஸ், ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ரிலீஸ் ஆகிற புது ப்ராசஸர் i7 8th gen ப்ராசஸர். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டான ப்ராசஸர். i7 விட நமக்கு 35% வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2TB ஹார்ட் டிஸ்க், 8GB RAM, எக்ஸ்பேண்டபிள் 16GB வரைக்கும் பண்ணிக்கலாம். அடுத்து 4GB AMD கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ AMD Radeon 530 GPU அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து NVIDIA GeForce 940 MX விட கொஞ்சம் அடுத்த லெவல் GPU சொல்லலாம். ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா 4GB இருக்கிறனால வந்து கேமிங்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். கேமிங்க்குமே ரொம்ப நல்ல ஸ்பெக்ஸ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் ஒர்க்குமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த 8th gen ப்ராசஸர் இருக்கிறனால, அப்புறம் 8GB RAM இருக்கிறனால உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கேமிங்னாலும் சரி, ப்ரொஃபஷனல் யூஸ்னாலும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். மொத்தத்தில் வந்து இந்த லேப்டாப் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்னே சொல்லலாம். ஏன்னா வந்து சூப்பரான ஸ்பெக்ஸ், ரொம்ப நல்ல டிசைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் அதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 70K, அதாவது 70,000. கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஏன்னா வந்து இப்போ ரிலீஸ் ஆகிற i7 8th gen ப்ராசஸர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 2TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது, 4GB கிராஃபிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட் வந்து கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஆனால் மொத்தத்தில் இந்த லேப்டாப் வந்து ரொம்ப ஒரு கம்ப்ளீட் லேப்டாப், சூப்பரான ஸ்பெக்ஸ்னே சொல்லலாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லேப்டாப் வந்து வாங்கலாம். ஸோ நான் இப்போ தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரிவ்யூ போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் அவ்வளோதான். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.